நாய்கள் வந்து மனுஷங்க கூட எவ்வளோ காலம் எப்போலேருந்து மனுஷங்க கூட இருக்குது அப்படின்னா ஆதி காலத்துலேருந்தே இருக்கும். நாய்கள் வந்து மனுஷங்க கூட ஆதி காலத்துலேருந்தே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மனுஷங்க மாமிசத்தை, அதாவது பிற உயிரினங்களை வேட்டையாடுவதற்காக மட்டுமே அதை வந்து நாயோட அவசியத்தை உணரல. நாய் நமக்கு தேவைன்னு மனுஷங்க எப்போ நினச்சாங்கன்னா, பிற உயிரினங்களிடமிருந்து தங்களை பாதுகாக்க. ஏதாவது இப்போ தூங்கிட்டு இருக்காங்க, மனுஷங்க தூங்கிட்டு இருக்காங்க, அப்போ வந்து நாய்கள் வந்து காவலுக்கு இருக்கும்போது ஏதோ ஒரு யானை வருது, சிங்கம் வருது, புலி வருது, அதை பார்த்து நாய்கள் குறைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி நாய்கள் வந்து மனுஷங்க வந்து நாய்களை வந்து வேட்டையாடுவதற்காக, அதாவது முயல், எலி இதையெல்லாம் வேட்டையாடுவதற்காக மட்டுமே வந்து நாய்களை பயன்படுத்தலை. பிற உயிரினங்களின் தாக்குதலிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக நாய்கள் மீது மிகவும் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அதனால் அது வந்து நம்ம வந்து அதை வந்து மறுக்கவே முடியாது. அதனால் அப்போ மனுஷங்க கூட இந்த நாய்கள் வந்து ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. அதாவது இந்த மனுஷங்க எப்படி குரங்குலேருந்து அந்த பரிணாம வளர்ச்சி ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து நாய்களும் மனுஷங்களும் சேர்ந்தே தான் வந்திருப்பாங்க. சொல்லப்போனால் சேர்ந்தே தான் பயணித்து வந்திருப்பார்கள். நாய்கள் வந்து எப்போவுமே ஆரம்ப காலத்துலேருந்து நாய்கள் மனுஷங்க கூட தான் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு காரணம் என்னென்னா, நாய்களோட அவசியம் மனுஷங்களுக்கு காவல் தான். எந்த காவல் அப்படின்னா, இன்றைக்கி தான் நம்ம மனுஷங்ககிட்டேருந்து மனுஷங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் மனுஷங்க ஏதாவது வீடு புகுந்து திருடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாய்களை நம்ம இன்றைக்கி தேவையாக வச்சுக்கிட்டுருக்கோம். நாய்கள் வந்து நமக்கு தேவையாகப்படுகிறது. ஆனால் வந்து திருடுவதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு காலகட்டம் இருக்குல்ல, பணம் என்கிற நடைமுறையே கிடையாது, தங்கம் என்பது கிடையாது, மனுஷங்க குடிசையில் வாழ்ந்த காலகட்டங்கள்லேயே நாய்கள் அப்போ வந்து நாய்கள் நமக்கு எப்படி பயன்பட்டது அப்படின்னா, பிற உயிரினங்களிடமிருந்து நம்ம மனுஷங்களை பாதுகாத்துக்கிறக்காக. ஏன்னா ஆதி காலத்தில் மனுஷங்க காடுகளில் தான் வாழ்ந்தாங்க. காடுகள் தான் மனுஷங்களோட வாழ்விடம். அப்படி இருக்கும்போது காடுகள் தான் மனுஷங்களோட வாழ்விடம். அப்படிங்கும்போது பிற உயிரினங்களின் தாக்குதல் மனுஷங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஒரு 2 லட்சம் வருஷம் கூட இருக்கலாம், 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் அல்லது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து போய் பார்த்திங்கன்னா கூட மனுஷங்க அந்த காடுகளில் வாழ்கிற, இயற்கையோடு இணைந்து வாழ்கிற ஒரு சூழலில் தான் வாழ்ந்தாங்க. அடர்ந்த மரங்கள், வனங்களில் தான் மக்கள் வாழ்ந்தார்கள். அப்படி இருக்கும்போது பிற உயிரினங்களின் படையெடுப்பு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். சிறுத்தைகள், ஊருக்குள்ளே சிறுத்தை புகுந்துடும். காடு எது ஊர் எதுன்னே வித்தியாசம் தெரியாத அளவுக்கு கடந்த காலங்களில் மக்கள் வாழ்விடம் எப்படி இருந்திருக்குன்னா, காடு எது, மக்கள் வாழ்விடம் எது, காட்டுக்கும் மக்கள் வாழ்விடத்துக்கும் வித்தியாசமே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு செழுமையாக இருந்திருக்கும். மரங்கள் ஏராளமாக இருந்திருக்கும், பசுமையாக இருந்திருக்கும். அப்போது காடுகள் எது, மனித வாழ்விடம் எதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும்போது இந்த சிறுத்தை, புலி, சிங்கங்கள்லாம் மனித வாழ்விடத்துக்குள்ளே நுழைஞ்சிரும். யானைகள், ஓநாய்கள், கரடிகள், கழுதை புலிகள், இப்படி கொடூரமான விலங்குகள்லாம் வந்து மனித வாழ்விடத்தில் சகஜமாக வந்து போகிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. அப்போ வந்து மனுஷங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது இந்த நாய்கள் தான். அதாவது மனுஷங்க நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ எதை நம்பி மனுஷங்க நிம்மதியாக தூங்கியிருப்பாங்கன்னா, இவங்க வளர்க்குற நாய்களை நம்பி தான் தூங்கியிருப்பாங்க. நாய்கள் 2-3 நாய்களை வளர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது யானை வருது, புலி வருது, சிங்கம் வருது அப்படிங்கும்போது அந்த நாய் வந்து கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாய் இல்லைனாலும் இன்னொரு நாய் குறைக்க ஆரம்பிச்சிடும், ஒரு மக்கள் கூட்டமாக வாழும்போது. அதன் மூலம் அந்த மக்கள் வந்து கொஞ்சம் எழுந்து தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வதற்கு இந்த நாய்கள் மிகவும் நம்பிக்கையான ஒரு காவலாகவும், நாய்கள் மீது மனுஷங்க ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நாய்களை வச்சு இவங்களும் வேட்டையாடினாங்க. முயலை வேட்டையாடுறது அல்லது எதை வேட்டையாட முடியுமோ அதெல்லாம் வேட்டையாடி அந்த நாய்களுக்கும் கொடுத்துருப்பாங்க, அல்லது இவங்க கூட சாப்பிட்ருப்பாங்க, மனுஷங்க கூட சாப்பிட்ருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை. ஆனால் அதே நேரத்தில் வந்து எனக்கு என்ன கேள்வின்னா, ஆதி காலத்திலே மனுஷங்க மாமிசம் சாப்பிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆதி காலத்தில் மனுஷங்க மாமிசம் சாப்பிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா மாமிசம் சாப்பிடுவதற்கு காரணமே என்னென்னா, மனுஷன் ஒரு வன்முறை உணர்ச்சி, ஒரு உயிர்களை கொல்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு மனசு வந்து கொடூரமானதாக இருந்ததா என்பது தான் கேள்வி. பாதுகாப்புக்காக ஒரு உயிரினத்தை கொல்றதுங்கிறது எப்போ வேணாலும் நடக்கும். மென்மையானவர்களுக்கு கூட அது சாத்தியம்தான். மென்மையானவர்கள் கூட பாதுகாப்புக்காக ஒரு ஏதோ ஒரு உயிரினம் வந்து அவரை வந்து தாக்க வருது, அப்போ தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அவர் வந்து அந்த உயிரினத்தை கொல்வதில் அவருக்கு ஒன்றும் கொடூரமான மனசு தேவையில்லை. ஆனால் ஒரு மாமிசத்தை சாப்பிடுவதற்கு கொடூரமான மனசு தேவை. மென்மையான மனது உள்ளவர்களால் இந்த மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க.
அப்படி இருக்கும்போது கடந்த காலங்கள், அதாவது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1000 வருஷத்துக்கு வேண்டாம், ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, ஒரு 20,000 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. அதாவது கற்காலங்களில், உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் மனுஷங்க மென்மையாக இருப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. மனுஷங்க மென்மையாக தான் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி ஏன் மனுஷங்க வன்மையாக மாறிவிட்டார்கள்? இன்றைக்கி ஏன் மாமிசம் சாப்பிட்றாங்க? காரணம், அவர்கள் வன்மையானவர்களாக மாறிவிட்டார்கள். காரணம், இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், தானிய உணவுகள்லாம் சாப்பிட்றாங்க. அப்புறம் அதனால தான் இன்றைக்கி கடினமாக உழைக்கிறதுக்கு, முரட்டுத்தனமாக உழைக்கிறதுக்கு, அடிமைப்படுத்துவதற்கு இந்த தானிய உணவு தான் காரணம். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த தானிய உணவுகள் தான் காரணம். உப்பு மிக மிக முக்கிய காரணம். அதனால் இந்த அடிமைத்தனம் மனித வாழ்வில் புகுந்தது. ஒருவர் அடிமைப்படுத்துவதில் போட்டி, இப்படியெல்லாம் வரும்போது ஆடம்பர மோகம், அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு பிறரை அடிமைப்படுத்தினால்தான் சாத்தியம். அதனால் பிறரை அடிமைப்படுத்துவதில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள், போட்டி போட்டார்கள். அதனால் மனுஷங்களோட இயல்பு வன்மையாக மாறிவிட்டது, வன்முறை உணர்ச்சியாக மாறிவிட்டது. மனுஷங்களே நேசிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் ரொம்ப காலமாகவே மனுஷங்க வாழ்ந்துட்டு வராங்க. மனுஷங்க வெறுக்கிற, அதாவது மனுஷங்களை வெறுக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை கடந்த ஒரு 2000 வருஷமாகவே வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் கற்காலங்களில் மனுஷங்களை வெறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கற்காலங்களில் மனுஷங்களுக்கு எதிரி எதுன்னா மனுஷங்க கிடையாது. கற்காலங்களில் மனுஷங்களுக்கு எதிரி இந்த சிங்கம், புலி, சிறுத்தைகள் தான் மனுஷங்களுக்கு எதிரி. ஏன்னா கற்காலங்களில் மனுஷங்க கஷ்டப்பட்டு உழைப்பதற்கு அங்கே வாய்ப்பே இல்லை, அடிமைப்படுத்துவதற்கு அங்கே வாய்ப்பே இல்லை. உணவை நேரடியாக தேடி இருப்பாங்க, அல்லது விவசாயம் கூட ஏதாவது மரம் செடி நட்டு அதை சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் மனுஷங்களுக்கு எதிரியாக இருந்தது கிடையாது. பிற உயிரினங்கள் தான் மனுஷங்களுக்கு எதிரியாக இருந்தது. பிற உயிர்களுக்கு எதிராக மனுஷங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க. கற்காலங்களில் மனுஷங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க. எதன் அடிப்படையில்னா, மனுஷங்க எல்லாத்துக்கும் எதிரி யாருன்னா மனுஷங்க கிடையாது. இந்த சிங்கம், புலி, சிறுத்தைகள் தான், கரடிகள் தான், ஓநாய்கள் தான், கழுதை புலிகள், யானைகள், இவைகள் தான், காட்டெருமைகள், இவைகள் தான் மனுஷங்களுக்கு எதிரியாக இருந்தது. அப்போ அதற்கு எதிராக மனுஷங்க எல்லாருமே ஓரணியில் திரண்டிருப்பார்கள், ஒற்றுமையாக இருந்திருப்பார்கள். எப்போ இந்த சிங்கம், புலி, சிறுத்தைகளை பற்றின பயம் மனுஷங்களுக்கு இல்லாமல் போச்சோ, எப்போ உலகங்களை கண்டுபிடிச்சாங்களோ, அப்போ இந்த சிங்கம், புலி, சிறுத்தைகளை பெரும்பாலும் வேட்டையாடிட்டாங்க. வேட்டையாடும் போது இப்போ மனுஷங்களுக்கு எதிரி பிற உயிரினங்கள் இல்லை. இப்போ மனுஷங்களுக்கு எதிரிங்கிறதே இங்கே இல்லை, யாரும் இல்லாமல் போச்சு. ஆனால் ஏதாவது எதிரி, அதாவது ஒரு ஆபத்தான ஒரு ஆபத்தை, ஒரு பயத்தை உணரணும். வாழ்க்கைன்னா அதில் ஒரு பயம் இருக்கணும். இப்போ சிங்கம், புலி, சிறுத்தைகளே இல்லை இந்த உலகத்தில். அப்போ மனுஷங்களுக்கு பயம் விட்டு போச்சு. ஏன்னா காடுகளில் பல லட்சம் வருஷங்களாக காடுகளில் வாழ்ந்த காடுகள் தான் உயிரினங்களோட வாழ்விடம். அப்படின்னா எந்த ஒரு உயிரினத்துக்குமே காடுகளில் ஒரு பயம் இருக்கும், பயத்தோடு தான் வாழும். எந்த ஒரு சின்ன உயிரினமாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு பயம் இருக்கும். இன்னொரு உயிரினத்தை பற்றி நம்ம வேட்டையாடி விடும் அந்த உணவு சங்கிலி ஏற்படுத்துகிற பயம், அது பிற உயிரினங்கள் ஒரு பயத்தோடு தான் எப்போவுமே வாழுது. அவைகள் வாழ்வதற்கு அந்த பயம் தேவைப்படுது. அந்த பயத்தோடய அவங்க வாழ்ந்து பழகிட்டாங்க. ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 100 வருஷம் இல்லை, 200, 300 வருஷம் கிடையாது, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கூட கிடையாது, பல லட்சக்கணக்கான வருஷங்களாக இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிரினமே பயத்தோடு தான் வாழுது. பிற உயிரினங்களை பற்றிய பயம், அந்த பயத்தோடு தான் அது வாழ்கிறது. அந்த பயம் அவைகளுக்கு தேவையாக இருக்கிறது. அந்த பயம் விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியதாக, வாழ்வதற்கு தேவையான விழிப்புணர்வை கொடுக்குது. பிற உயிரினங்களை பற்றி பயம், பிற உயிரினங்கள் நம்மளை வேட்டையாடிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வாழ்வதற்கு தேவையான விழிப்புணர்வை கொடுக்கிறது. இப்போ மனுஷங்க உலகங்களை கண்டுபிடிச்ச உடனே மனுஷங்களுக்கு எதிரியாக இருந்த பிற உயிரினங்கள் அனைத்தையும் வேட்டையாடிட்டாங்க, பெரும்பாலும் வேட்டையாடிட்டாங்க. சிங்கம், புலி, சிறுத்தைகள், யானைகள், காட்டெருமைகள், கழுதை புலிகள், ஓநாய்கள், இப்படி புலிகள், இது எல்லாத்தையும் பெரும்பாலும் வேட்டையாடிட்டாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தான், ஒரு 5% கூட கிடையாது. 95% உயிரினங்களை மனுஷங்க வேட்டையாடிட்டாங்க. உலகம் முழுவதும் இருக்கிற சிங்கம், புலி, சிறுத்தைகள். இப்போ மனுஷங்களுக்கு பிற உயிரினங்களை பற்றின பயமே இல்லை. இப்போவே பாருங்கள், நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு ஏதாவது பயம் இருக்கா? சிறுத்தையை பற்றின பயம், புலியை பற்றின பயம் ஏதாவது இருக்கா? இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. காரணம், நமது முன்னோர்கள் செய்த அந்த வேட்டை தான் காரணம். அவர்கள் செய்த அந்த வேட்டை தான், அவர்கள் செய்த செயல் பிற உயிரினங்களை முற்றிலும் அழித்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது பிற உயிரினங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, உணவு சங்கிலி நம்மை வேட்டையாடி விடுமோ பிற உயிரினங்கள் அப்படின்னு பிற உயிரினங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குதுல்ல, வாழும்போது அவர்களுக்குள்ள ஒரு பயம், அந்த பயம் வாழ்வதற்கு தேவையாக இருக்கிறது. அப்போ மனுஷங்களுக்கு இப்போ அந்த பயம் இல்லாமல் போச்சு. மனுஷங்களுக்கு பிற உயிரினங்களை பற்றி பயமே இல்லை. இப்போ ஆடு, மான், காடுகளில் வாழ்கிற ஆடு, மானுக்கு, காட்டெருமைக்கெல்லாம் ஒரு பயம் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கே சிங்கம் வருமோ, புலி வருமோ, சிறுத்தை வருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே அவைகள் வாழ்ந்து வரும். அப்படி தான் நாமளும் வாழ்ந்தோம். அந்த மாதிரி பயம் அவைகள் விழிப்புணர்வோடு வாழ்வதற்கு
தேவைப்படுகிறது. எப்போவும் அது வெளியில் தான் கவனிக்கும். எப்போவும் அந்த சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் வெளியில், அந்த ஆடு மாடு இதெல்லாம் வந்து வெளியில் தான் கவனிச்சிக்கிட்டு இருக்கோம். சிங்கத்துக்கே ஆபத்து இருக்குது. கழுதை புலிகள் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா சிங்கத்தை வேட்டையாடிடும். இப்படி எல்லா உயிரினங்களுக்குமே அங்கே பாதிப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்போவுமே அதோட கவனம் வெளியில் தான் இருக்கும். வெளியில் என்ன சத்தங்க இருக்குது, வெளியில் என்ன சத்தங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தான் கவனம், வெளியில் எப்போவுமே கவனமாக இருக்கும். சின்ன சத்தம் கேட்டாலும் டக்குன்னு முழிச்சிரும், ஒரு பயம்தான். அப்படி இருக்கும்போது நாம் அப்போ நாம் மட்டும் அதுக்கு விதிவிலக்காக என்ன பண்ணிட்டோம், எல்லா நமக்கு எதிராக உள்ள பெரும்பாலான உயிரினங்களை கொன்னுட்டோம். சிங்கம், புலி, சிறுத்தைகள், யானைகள் எல்லாத்தையும் நம்ம கொன்னுட்டும் போது இப்போ நமக்கு பிற உயிரினங்களை பற்றின பயமே இல்லை, ஒரு கொஞ்சம் கூட பயமே இல்லை. அப்போ நமக்கு விழிப்புணர்வே இல்லாமல் போகுது. ஒரு காடுகளில் பயத்தோடையே பல லட்சம் வருஷங்களாக நம்ம வாழ்ந்து வந்திருப்போம். நமது முன்னோர்கள்லாம், மூதாதையர்கள்லாம் பல லட்சம் வருஷங்களாக அவங்க குரங்காக இருந்தப்போ, விலங்காக இருந்தப்போ அவங்க பயத்தோடே வாழ்ந்திருப்பாங்க. குரங்களாக வாழ்ந்தபோது நமக்கு பிற உயிரினங்கள் நம்ம வேட்டையாடிடுமோ என்கிற பயம் நமக்கும் இருந்தது. எப்படி ஆடு மாடுகளுக்கு இருக்கிறதோ அதுபோல் நமக்கும் இருந்தது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், உலகங்கள்லாம் கண்டுபிடிச்ச பிறகு உலகத்தை வைத்து பெரும்பாலான உயிரினங்களை நம்ம வேட்டையாடிட்டோம். பெரும்பாலான நமக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற பெரும்பாலான உயிரினத்தை வேட்டையாடிட்டோமா. இப்போ நமக்கு விழிப்புணர்வு இல்லாமல் சோம்பேறித்தனம் கூட போகுது. எந்த பயமே இல்லாமல் நம்ம படுத்து கிடக்கிறோம், தூங்குகிறோம், உட்காடுறோம், எந்திக்கிறோம், நடக்கிறோம். அப்படி நமக்கு எந்த பயமே இல்லை. எங்கேயாவது சிறுத்தை வருமா, புலி வருமா அப்படிங்கிற பயமே இல்லாமல் நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், உட்காடுறோம், தூங்குகிறோம். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். வயல்வெளிக்கு போகிறோம், தோட்டத்துக்கு போகிறோம், திரும்பி வரோம். எந்த பயமே இல்லை. சிங்கம் வருமா, சிறுத்தை வருமா அப்படிங்கிற எந்த பயமே இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை, விழிப்புணர்வே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் சோம்பேறித்தனத்துக்கு ஒரு ஒரு சோம்பேறித்தனத்துக்கு ஒரு காரணம். சோம்பேறித்தனத்துக்கு அதுவும் ஒரு காரணம். அந்த நேரத்தில் மனுஷங்களை பற்றி மனுஷங்களுக்கு இப்போ பயம் வந்துருச்சு. முன்னாடி எப்படி பிற உயிரினங்களை பற்றி பயந்தாங்களோ அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வை பெற்றாங்க. இன்றைக்கி மனுஷங்களை பற்றி மனுஷங்களுக்கு பயம். அதாவது திருடர்களை பற்றிய பயம். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தனியாக அவங்க அது பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, தனியாக எங்கேயாவது ஊருக்கு வெளியில் நடந்து போக அவங்களுக்கு பயம். தனியாக பெண்கள் எங்கே போனாலுமே அவங்களுக்கு ஒரு பயம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அப்போ ஆண்களுக்கும் கூட இப்போ பாதுகாப்பு கிடையாது. எங்கே போனாலும் இப்போ கையில் மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்களா, பணம் வச்சுருக்காங்களா, திருடிடுவாங்க, கொள்ளையடிச்சிருவாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு மனுஷங்க எல்லோரும் கெட்டவங்களாக மாறினோடனே இப்போ மனுஷங்களை பார்த்தாலே ஒரு பயம். அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வு. எப்போ பார்த்தாலும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். அந்நியர்களை பார்த்தா அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஏதாவது உடல் உறுப்புகளை கூட திருடிடுவாங்க. தனியாக மாட்டிங்கன்னா அவங்களை கடத்திட்டு போய் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. யாரையும் நம்ப முடியாத ஒரு காலம். பிற உயிரினங்கள் மீது நமக்கு இருந்த அதே பயம் இப்போ பிற உயிரினங்கள் இல்லாத நிலையில், பிற உயிரினங்கள் நம்ம அச்சுறுத்துகின்ற பிற உயிரினங்கள் எல்லாத்தையும் நம்ம கொன்னுட்டோம். அப்படிப்பட்ட நிலையில் இப்போ மனுஷங்களை பார்த்தா பயம். அந்த மாதிரி மனுஷங்க பிற உயிரினங்களை விட கொடூரமானவர்களாக மாறிவிட்டார்கள். பிற உயிரினங்கள் ஏற்படுத்துகிற அதே அச்சத்தை இப்போ மனுஷங்களே ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலம் அப்போது மனுஷங்க மீது உள்ள அந்த பயம் இருக்குல்ல, மனுஷங்களே இப்போ நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லாத நிலையில் மனுஷங்களை பார்த்து மனுஷங்களே பயப்படுற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பிற உயிரினங்கள் மூலம் நமக்கு கிடைக்கிற அதே அச்சுறுத்தல் இப்போது பிற உயிரினங்கள் இல்லாத நிலையில் மனுஷங்ககிட்ட இருந்து மனுஷங்களுக்கு இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது அந்த அச்சுறுத்தல். அதன் மூலம் மனுஷங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு கொஞ்சம் பயத்தோடு வாழ்ந்துகிட்ருக்காங்க. அப்போது மனுஷங்க எல்லோரும் நல்லவங்களாக மாறிட்டாங்கன்னா அப்போது மனுஷங்களுக்கு எப்படிப்பட்ட பயம் இங்கே இருக்கும்? அப்போ பயமே இருக்காது. மனுஷங்க எல்லாருமே நல்லவங்களாக மாறிட்டாங்க, நம்பிக்கைக்குரியவர்களாக மாறிட்டாங்க அப்படின்னா அப்போ மனுஷங்களுக்கு இப்போ பிற உயிரினங்களும் இங்கே இல்லாத நிலையில், பிற உயிரினங்கள் நம்ம அச்சுறுத்துகின்ற நம்ம வேட்டையாடுகின்ற பிற உயிரினங்களும் இங்கே இல்லை. அப்புறம் மனுஷங்களும் நல்லவங்களாக மாறிட்டாங்க, யாரை வேணாலும் நம்பலாம், எல்லாருமே நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது இப்போ மனுஷங்களுக்கு யாரை பற்றியும் எதை பற்றியுமே ஒரு பயமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாங்க. ஆனால் பயங்கிறது மனுஷங்களுக்கு தேவை. ஏன்னா ஏற்கனவே நம்ம பயத்தோடு தான் வாழ்ந்திருக்கோம். பல லட்ச வருஷங்கள் பிற உயிரினங்களை பார்த்து பயந்து வாழ்ந்திருக்கோம். சிங்கம், புலி, சிறுத்தை இது போன்ற பிற உயிரினங்களை பார்த்து, மிருகங்களை பார்த்து, பாம்புகளை பார்த்து எப்போவுமே ஒரு பயத்தோடு தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். இப்போ பிற உயிரினங்களை நம்ம நிறைய கொன்னுட்டோம். அதனால் பிற உயிரினங்களை பற்றின பயம் இப்போ இல்லை. அதே நேரத்தில் மனுஷங்களை பற்றி இப்போ மனுஷங்களுக்கு பயம். பிற உயிரினங்களை பற்றி முன்னாடி நமக்கு இருந்த அதே பயம் இப்போ மனுஷங்க மீது மனுஷங்களுக்கு இருக்குது. மனுஷங்க திருடிடுவாங்களோ, கொள்ளையடிச்சிருவாங்களோ, கொலை பண்ணிடுவாங்களோ, கற்பழிச்சிருவாங்களோ, அல்லது தூக்கிட்டு போய் கண்ணை நோண்டி பிச்சை எடுக்க விட்டுருவாங்களோ, அல்லது உள்ளுறுப்புகளை திருடிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி, அல்லது ஏமாற்றிடுவாங்களோ, கடை வாங்கிட்டு திருப்பி தர மாட்டாங்களோ, திட்டி விட்டுருவாங்களோ, அடிச்சு விடுவாங்களோ
இப்படி மனுஷங்களை பற்றி மனுஷங்களுக்கு பல்வேறு வகையில் பயம். மனுஷங்க இப்போ மிருகங்களாக மாறிவிட்டார்கள், மிருகங்களை விட மோசமானவர்களாக மாறிவிட்டார்கள். இப்போ மனுஷங்களும் நல்லவங்களாக மாறிட்டா அப்போ மனுஷங்களுக்கு யார்கிட்ட இருந்து பயம் வரும்? பிற உயிரினங்களும் இப்போ இல்லை, சிங்கம் புலி சிறுத்தைகளும் எதிர்காலத்தில் இருக்காது. மனுஷங்களும் எதிர்காலத்தில் நல்லவங்களாக மாறிடுவாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் திருட முடியாது, கொள்ளையடிக்க முடியாது, ஏன்னா பணம் இன்னும் நடைமுறையே கிடையாது. கற்பழிக்கலாம் மாட்டாங்க, கற்பழிப்பு பாலியல் வன்முறைகள் எதுவிலையும் ஈடுபட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க மென்மையானவர்களாகவும் பண்புள்ளவர்களாகவும் மாறிவிடுவார்கள். அப்போ மனுஷங்களுக்கு அதன் பிறகு எங்கேருந்து அந்த பயத்தை சம்பாதிப்பார்கள்? பல லட்சம் வருஷங்களாக பயத்தோடு வாழ்ந்த நாம் மட்டுமே கிடையாது, உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுமே எப்போவுமே ஒரு பயத்தோடு தான் இருக்கும். பிற உயிரினங்கள் நம்ம வேட்டையாடி விடுமோ என்கிற பயத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கு. பல லட்சம் வருஷமாக நம்ம அப்படி தான் வாழ்ந்தோம். அப்புறம் பிற உயிரினங்களை கொண்ட நிலையில் இப்போ மனுஷங்களை பார்த்து மனுஷங்களுக்கு ஒரு பயம். கடந்த ஒரு 3000 வருஷமாக உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மனுஷங்களை பார்த்தே மனுஷங்களுக்கு பயம். போரிடுவார்கள், அடிப்பார்கள், கொல்லுவார்கள், திருடுவார்கள், பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுவார்கள், அவமானப்படுத்துவாங்க, திருடுவாங்க, பணம் வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டாங்க, கொள்ளையடிச்சிருவாங்க. இப்படி மனுஷங்களை பற்றி மனுஷங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ மனுஷங்களும் நல்லவங்களாக மாறிட்டா அப்போது இவங்களுக்கு அந்த வாழ்வதற்கு தேவையான பயத்தை எங்கேருந்து பெறுவாங்க? வாழ்வதற்கு நமக்கு ஒரு பயம் தேவை. அப்போ அந்த பயத்தை எங்கேருந்து பெறுவார்கள்? பயத்தை எங்கேருந்து பெறுவாங்கன்னா, இப்போ மரியாதை ஆக்கப்பூர்வமாக அன்பு புறக்கணிக்கப்பட்டு விடுவார்கள், நம்மளை புறக்கணித்து விடுவார்களோ அப்படிங்கிற வகையில். அதாவது நீ பெரியவர்களிடம் பணிவாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் உன்னை புறக்கணித்து விடுவார்கள். அவர்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவர்களுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். ஒரு மனைவியோட கோபத்துக்கு கணவன் ஆளாகிடக்கூடாது, மனைவிகிட்ட பணிவாக நடந்துக்கணும். இல்லைன்னா அவங்க கணவனுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, கணவனை புறக்கணிச்சிருவாங்க, அல்லது 2 நாளைக்கு பட்னி போட்டு விட்ருவாங்க. அந்த பயம் இப்போ பயம் இனிமே வர்ற பயங்கிறது, இனிமே வருகிற காலத்தில் மனுஷங்களுக்கு என்ன மாதிரியான பயம் இருக்குன்னா, மனுஷங்க எல்லாருமே நல்லவங்களாகிடுவாங்க. பிற உயிரினங்கள் சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் அந்த உலகத்தில் இருக்காது. பாம்புகளை கூட நிறைய கொண்டுடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போ மனுஷங்களுக்கு பிற உயிரினங்களை பற்றின பயமும் இருக்காது. மனுஷங்க எல்லோரும் நல்லவங்களாகிட்டால் மனுஷங்களை பற்றி மனுஷங்க கொலை பண்ணுவாங்க, கொள்ளை அடிப்பாங்க, திருடுவாங்க, கடத்திட்டு போய் கிட்னியெல்லாம் தேடி விட்டுருவாங்க அப்படின்னு அந்த பயமும், கண்ணை பிடிங்கி பிச்சை எடுக்க விட்டுருவாங்க அப்படிங்கிற பயமும் இல்லை. அந்த மாதிரி பயமும் இல்லை. பிற உயிரினங்களை பற்றின பயமும் இல்லை, மனுஷங்களை பற்றின பயமும் இல்லை. இப்போ மனுஷங்களை பற்றின ஆக்கப்பூர்வமான பயம் இனிமே வரப்போகுது. இனிமே வரும் காலங்களில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனுஷங்களை பற்றின ஆக்கப்பூர்வமான பயங்கிறது வரும். எப்படின்னா, நீ உன் மனைவிக்கிட்ட ஆண்கள் மனைவியை கடவுளாக நினைக்கணும். பெண்கள்னாலே பெரியவர்கள், ஆண்கள்னால் பெண்களின் பார்வையில் குழந்தைகள். அப்படி இருக்கும்போது ஆண்கள் பெண்கள்கிட்ட பணிவாக நடந்துக்கணும், காலை தொட்டு கும்பிடணும். அந்த மாதிரி பணிவாக நடந்துக்கலைன்னா அந்த மனைவி அந்த கணவனுக்கு மரியாதை ஒழுங்காக அவங்க அந்த கணவனின் தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, மனைவிக்கிட்ட இருந்து கணவனோட தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தேவை அவனுக்கு பூர்த்தி செய்யப்படாது. அது மாதிரி இவன் மனைவியோட வீட்டில் தான் போய் வாழ போகிறான், மனைவியோட வீட்டில் தான் போய் வாழ்வான். அப்படி இருக்கும்போது மனைவி அவங்க பிறந்த வீட்டிலே தான் இருப்பாங்க திருமணத்திற்கு பிறகும் கூட. அப்போது மனைவி மேலே இவனுக்கு ஒரு பயம். பணிவாக நடந்து கொள்வது, பயத்தோடு நடந்து கொள்வது, மரியாதையாக பேச வேண்டும். ஒரு மனைவி கிட்ட ஒரு ஆண் பெண்கள் அனைவரிடமும் ஆண்கள் மரியாதையாக பேச வேண்டும், வாங்க போங்கன்னு பேசணும். அதுமாதிரி பெரியவர்கள் அனைவரிடம் வாங்க போங்கன்னு பேசணும். அந்த மாதிரி ஒரு பயம். அப்படி பேசலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பெண்கள் அந்த ஆண்களை புறக்கணிப்பார்கள், ஆண்களுடைய தேவையை பூர்த்தி பண்ண மாட்டாங்க, ஆண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அந்த பயம்தான் இது. இப்போ நான் இன்றைக்கி கூட நாம் ஒரு நண்பரை பார்த்தா நல்லா இருக்கீங்களா, சரி சார், ஓகே சார் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? அப்படி சொன்னால் தான் அந்த உறவு நீடிக்கும். அந்த உறவை பாதுகாக்க வேண்டும் என்கிற பயம். இல்லைன்னா அவர் அடுத்த முறையில் பார்த்தா நம்மளை மதிக்க மாட்டார், சிரிக்க மாட்டார். அதனால் அந்த உறவை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பயத்தில் தானே நம்ம சிரிக்கிறோம். இதுதான் நம்ம இனிமேல் வரப்போகிற பயம். இப்படிப்பட்ட பயம்தான் இனிமேல் மனித வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் மனிதர்களை விழிப்புணர்வோடு இருக்க வைக்கும். அதே மாதிரி சும்மா சோம்பேறியாக இருக்க முடியாது. சோம்பேறியாக இருந்தால் எல்லோரும் உங்களை சோம்பேறின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க நம்மளை சோம்பேறின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இனிமேல் வருகிற காலங்களில் மற்றவங்க நம்மளை சோம்பேறின்னு சொல்லிடக்கூடாது. அப்புறம் புகழை பெற வேண்டும், புகழை பெறாமல் போய்விடக்கூடாது. அது மாதிரி நல்ல புகழும் 4 பேர் நல்ல புகழ் உடைய ஆண்களை தான் பெண்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ பெண்களை தேர்ந்தெடுப்பதில் ஒரு வாழ்க்கை துணையாக பெண்களை தேர்ந்தெடுப்பதில் ஆண்களுக்குள்ள ஒரு போட்டி ஏற்படும். அப்போ ஆண்கள் சோம்பேறியாவோ அல்லது 4 பேர் இகழும்படியோ இருந்தார்னா அவருக்கு ஒரு நல்ல பெண் கிடைக்காம போகலாம். அது மாதிரி பெண்களுக்கு ஆண்களை கவர்வதில் ஒரு போட்டி இருக்கும்.
அப்போ பெண்கள் வந்து ஒரு நல்ல தன்னை அழகாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும், திறமையானவராக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வச்சுக்கிட்டால் தான் ஆண்களை கவர முடியும். இல்லைன்னா பேசாமல் இருந்துட்டால், சோம்பேறியாக இருந்துட்டால் ஆண்களை கவர முடியாது. அப்போ அந்த பயம், அப்படிப்பட்ட பயத்தில் இனிமேல் வாழ போகிறாங்க. தனது வாழ்க்கை துணையாக ஒரு சரியான ஒரு ஆண் மகனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு பயம். அந்த போட்டியில் நாம் தோற்றுறக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. பின்வாங்கினா அது அவமானமாக போயிடும், ஏமாந்து போயிடுவோம், இழந்துருவோம் வாழ்க்கையை அப்படிங்கிற அந்த பயம். இதுதான் வந்து ஆக்கப்பூர்வமான பயம் என்பது. இனிமேல் வரப்போகிற பயம், இனிமேல் மனித வாழ்க்கையில் இடம்பெற போகிற இந்த பயம்தான் மனுஷங்களை விழிப்புணர்வோடு வாழ வைக்கும். அவங்க உடற்பயிற்சி பண்ணுவாங்க, யோகாசனம்லாம் பண்ணுவாங்க, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பார்கள், கண்டதையும் சாப்பிட மாட்டாங்க, மாமிசம்லாம் சாப்பிட மாட்டாங்க. மாமிசம் சாப்பிட்டா முட்டாளாயிடுவோம், மூட நம்பிக்கை வந்துவிடும். இப்போ எப்படி உலகம் முழுக்க மக்கள் மூட நம்பிக்கையில் இருக்காங்க? காரணம் என்னென்னா மாமிசம் சாப்பிட்றதுனால தான், தானிய உணவுகளை சாப்பிடுவதால். அதனால் அதை சாப்பிட்டாலே மூளை ஒழுங்காக வேலை செய்யாது, உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியாது, மனுஷங்க முட்டாளாயிடுவாங்க அப்படிங்கிற பயம். அதனால் அதை சாப்பிட மாட்டாங்க. அந்த பயம்தான் இனிமேல் மனுஷங்களை பாதுகாக்கும். இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை வந்துவிடும், முட்டாளாகிவிடும், அறிவு என்பது வராது. அறிவு என்பது இல்லை என்றால் பேசுவது சிறப்பாக இருக்காது, நமது பேச்சு கவரும்படியாக இருக்காது. அதனால் இந்த உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது, அந்த உணவை பார்த்தே பயப்படுவாங்க. இப்படிப்பட்ட பயம்தான் இனிமேல் மனித வாழ்க்கையில் வரும். பிறரிடம் ஒழுங்கான பண்போடு நடந்து கொள்ள வேண்டும், பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு வாழ்க்கைக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனுஷங்க வாழ்வதற்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையை கடைபிடிப்பார்கள் ஒரு பயபக்தியோட. இனிமேல் அப்படிப்பட்ட பயம்தான் மனித வாழ்வில் இடம்பெறும். கடந்த காலங்களில் நம்ம எப்படிப்பட்ட பயத்தை சந்தித்தோம்? பிற உயிரினங்களை பற்றி நம்ம பயந்தோம். அப்புறம் பிற உயிரினங்களெல்லாம் நம்ம கொண்டுட்டதுக்கப்புறம் மனுஷங்களை பற்றி பயம். மனுஷங்களே மிருகங்களாக மாறிட்டாங்க. கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, ஏமாற்றுவது, கடன் வாங்கிட்டு திருப்பி தராமல் இருக்கிறது, லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மனுஷங்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கினார்கள். அப்புறம் மனுஷங்களும் எதிர்காலத்தில் நல்லவங்களாக மாறும்போது பிற உயிரினங்களை பற்றின பயமும் இல்லை, மனுஷங்களை பற்றின பயமும் இல்லை. அப்போ ஆனால் வாழ்வதற்கு ஒரு பயம் தேவை. எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு ஒரு பயங்கிறது தேவை. அப்போது எந்த மாதிரி மனித வாழ்வில் அப்போ அந்த பயங்கிறது எந்த மாதிரி வரும், எந்த மாதிரி மனுஷங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, வாழ்வதற்கு தேவையான அந்த பயங்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான பயம், விழிப்புணர்வோடு வாழ்வதற்கு தேவையான அந்த பயம் மனுஷங்களுக்கு இனிமே வரும் காலங்களில் 2040 வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்களுக்கு வாழ்வதற்கு தேவையான அந்த விழிப்புணர்வு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பணிவாக நடந்து கொள்வது, பண்புடன் நடந்து கொள்வது, பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்வது, பெண்களை கடவுளாக பெரியவராக நினைப்பது, காலை தொட்டு வணங்குவது, அப்புறம் ஒரு நல்ல உடற்பயிற்சி செய்யணும், அறிவோடு இருப்பது, கண்டதையும் தின்னுட்டு மூட நம்பிக்கைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சோம்பேறியாக இருந்தால் சரியான பொண்ணு கிடைக்காது, கல்யாணம் பண்ணுறதுக்கு சரியான பொண்ணு கிடைக்காது. அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு சரியான ஆண் மகன் பெண்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எதிர்காலத்தில் படிப்பு இதெல்லாம் கிடையாது, தொழில் எதுவும் கிடையாது. தொழில்னால் அது விவசாயம் தான். எல்லாத்துக்கும் ஒரே அளவு விளைநிலம், 2 ஏக்கர் விளைநிலம், 8 வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்குமே ஏற்றத்தாழ்வெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பயம், துணையை கவர்வதற்கான, தனக்கு தேவையான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு போட்டி, ஒரு பயம். அதில் சரியாக தேர்ந்தெடுக்கணும், அதில் தோற்றுறக்கூடாது, பின்தங்கிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த பயம். இனிமேல் இப்படிப்பட்ட பயங்கள் தான் மனித வாழ்வை ஆக்கிரமிக்கும். இப்படிப்பட்ட பயம், 4 பேர் நம்மளை மதிக்கணும் அப்படிங்கும்போது அப்போ அறிவுடையவராக இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க. மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு பேசினா நம்மளை மதிக்க மாட்டாங்க. பண்புடன் நடந்து கொண்டால் தான் நம்மை மதிப்பார்கள். பிறரை மகிழ்விக்க வேண்டும், பிறரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வாழணும், பிறரை துன்பப்படுத்துகிற மாதிரி வாழ்ந்தால் நம்மளை மதிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட பயம்தான் இனிமேல் மனித வாழ்க்கையில் இடம்பெறும். இப்படிப்பட்ட பயம்தான் ஆக்கப்பூர்வமான பயம் என்று பொருள். இந்த டாபிக் எதை வச்சு ஆரம்பித்தோம் அப்படின்னா, நாய்கள் எப்போ இருந்து மனுஷங்க கூட இருந்தது அப்படின்னு அதற்கான கேள்விக்கு தான் இந்த டாப்பிக்கை நான் ஆரம்பித்தேன். கடைசியில் வேறு எங்கேயோ போய் முடிஞ்சுது. ஆனால் மனுஷங்களை கூட ஆதி காலத்துலேருந்தே இருக்குது, மனுஷங்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்குது. ஒரு 10 நாயை வைக்கும்போது ஒரு புலி கூட நம்மளை அந்த புலிக்கு எதிராக போர்க்குணத்தோடு புலிக்கு எதிராக போராடுகிற அந்த 10 நாய்களை வளர்த்தாலே போதும், புலிகளிடமிருந்து கூட நம்மளை பாதுகாத்துக்கலாம். அது மாதிரி 10 நாய்களை, ஒரு பெரிய நாய்களை 10 நாய்களை வளர்த்தா, வேட்டையாடுகிற நாய்கள் ஒரு 10 நாய்களை வளர்த்தா, ஏதாவது புலி நம்மளை தாக்க வருது அப்படின்னா, தனியாக வந்துச்சுன்னா அந்த 10 புலிகளை கூட மனுஷங்க வளர்க்குற அந்த 10 நாய்கள் ஏற்று வேட்டையாடி அந்த புலியை விரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த மாதிரி அதுவே 2-3 புலி சேர்ந்து வந்துச்சுன்னா அப்போ கஷ்டம்தான். ஆனாலும்
ஒரு முன்னெச்சரிக்கை. புலி வருதுனாலே முன்கூட்டியே நாய்கள் குறைக்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து மனுஷங்க வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க. அதனால் இந்த வகையில் வந்து ஒரு யானை வருது அப்படின்னா நாய்கள்லாம் குறைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதை பார்த்து இங்கே ஏதோ ஆபத்து வந்துருச்சு, அதை அப்படி நம்ம வந்து நாய்கள் மூலமாக நமது பாதுகாப்பு ரொம்பவும் மிகவும் நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு நாய்கள் மிகவும் உதவியாக ஆயிரக்கணக்கான வருஷம், ஏன் 1,00,000 வருஷம் கூட இருந்திருக்கும். 1,00,000 வருஷம் கூட மனுஷங்களுக்கு இந்த நாய்கள் வந்து மிகவும் உதவியாக பாதுகாப்பதற்கு. காவல்னால் அதுதான் உண்மையான காவல்னா, நாய்கள் மூலம் நமக்கு கிடைக்கிற உண்மையான காவல்னால் இதுதான். எதுனா பிற உயிரினங்களிடமிருந்து சிங்கம், புலி, சிறுத்தை, யானை, காட்டெருமை, கரடி, பாம்பு, இந்த மாதிரி அனகொண்டா, இந்த மாதிரியான பாம்பு இருக்குல்ல, இதிலிருந்து மனுஷங்களுக்கு பாதுகாப்பு. ஆதி காலங்களில் இப்போ தானே பணம்லாம் இப்போ தானே கண்டுபிடிச்சாங்க. பணம், தங்கம் இதெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து பிற உயிரினங்கள் நிறைய கொண்டுட்டோம். சிங்கம், புலி, சிறுத்தைகள் எல்லாத்தையும் நல்லா குறைவாக பண்ணிட்டோம். அதனால் இப்போ அதை பற்றின பயம் இல்லை. அதனால் இப்போ நாய்கள்னால நமக்கு என்ன பயம் அப்படின்னா, நாய்கள்னால இப்போ மனுஷங்க திருடர்களாக மாறிட்டாங்க. திருடர்கள், கொள்ளையடிப்பவர்கள், இவர்களிடமிருந்து வீட்டை பாதுகாப்பது. இப்போ நாய்களோட பயன்கிறது இதுதான். அப்போ எதிர்காலத்தில் மனுஷங்க நல்லவங்களாக மாறிடுவாங்க. மனுஷங்க யாரும் திருட மாட்டாங்கன்னா, இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வருது. அங்கே பணம் இன்னும் நடைமுறை கிடையாது, வியாபாரம் கிடையாது, விற்பனை கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்கே பணம் எதுவும் கிடையாது, மக்கள் எல்லோரும் விவசாயம் தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் பிற உயிரினங்கள் அனைத்துமே கொண்டுடுவாங்க. பிற உயிரினங்கள் அச்சுறுத்துகிற அனைத்துமேன்னா தப்பாக புரிஞ்சிக்கூடாது. மனுஷங்களுக்கு இடையூறு தருகிற பிற உயிரினங்கள் அனைத்துமே மனுஷங்க கொண்டுடுவாங்க, விட்டு வைக்க மாட்டாங்க. இனிமேல் 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது இந்த வனத்துறை இன்னும் ஒன்றே இருக்கவே வனக்காவல் அப்படின்னு ஒன்றே இருக்காது. இந்த வன உயிரினங்களை பாதுகாக்கிற காவலர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே செயலிழந்துடும். அப்படி இருக்கும்போது எந்த உயிரினத்தை கொண்டாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது மனுஷங்களுக்கு எதிரான பிற உயிரினங்கள், அச்சுறுத்தலாக இருக்கிற பிற உயிரினங்கள் இருக்குல்ல, சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, பாம்பு, இது எல்லாத்தையுமே மனுஷங்க வந்து கொன்னுடுவாங்க அப்படிங்கிறது எனது யூகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிற உயிரினங்கள் எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து மனுஷங்களும் எதிர்காலத்தில் நல்லவங்களாக மாறிடுவாங்க 2040 அப்புறம். அவங்க வந்து காரணம் அவங்கெல்லாம் பணம் என்னும் நடைமுறை, அதனால் திருட்டுங்கிறது கிடையாது. அப்புறம் மென்மையானவர்களாகவும் இருப்பார்கள், பண்புடையவர்களாகவும் இருப்பார்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வாழணும் அப்படின்னா அதற்கு தேவையான நம்பிக்கை என்ன? எளிமையாக பண்பு தான். நல்ல பண்பு, நல்ல அறிவோடு இருக்கணும். குடிசையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது. அந்த குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை என்பதால் அது தாழ்ந்து போகாது. எதன் மூலம் அவர்கள் உயர்ந்து நிற்பார்கள் என்றால் பண்பினாலும் நல்ல அறிவினாலும் அவர்கள் உயர்ந்து வாழ்வார்கள். அப்படி வாழும்போது மனுஷங்கிட்டேருந்து பாதுகாப்பதற்கு நாய்கள் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா மனுஷங்க எல்லாருமே நல்லவங்களாயிட்டா அப்போ நம்ம மனுஷங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நாய்கள் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஆயிரும். நாய்கள் வந்து மனுஷங்கிட்டேருந்து பாதுகாப்பதற்கு நாய்கள் நமக்கு தேவையில்லை. அது மாதிரி பிற உயிரினங்களிடமிருந்து பாதுகாப்பதற்கும் நாய்கள் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மை அச்சுறுத்துகிற, நமக்கு துன்பம் தருகிற பிற உயிரினங்கள் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம வந்து எதிர்காலத்தில் நாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகிறோம். நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற பிற உயிரினங்கள் அனைத்தையுமே நம்ம வேட்டையாடிடுவோம் 2040 அப்புறம் அப்படிங்கிறது எனது யூகம். அப்படின்னா பிற உயிரினங்கள், நம்ம அச்சுறுத்துகிற பிற உயிரினங்களும் இல்லை, அதேமாதிரி மனுஷங்களும் எதிர்காலத்தில் நல்லவங்களாக மாறிடுவாங்க. அப்படின்னா அப்போ இந்த நாய்கள் நமக்கு எதற்கு? மாமிசத்தையும் மனுஷங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னா வேட்டையாடி மாமிசத்தை கொண்டு வந்து அதை சாப்பிட்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது நாய்கள் நமக்கு எதற்கு அப்படிங்கிற கேள்வி வரும். ஆதி காலத்தில் இருந்து தான் அந்த நாய்கள் நம்ம கூட இருந்திருக்கு. ஆதி காலத்தில் இருந்து நாய்கள் வந்து நம்ம கூட இருந்திருக்கு. இருந்தாலும் இப்போ நாய்கள் எதற்காக இருந்தது? பிற உயிரினங்களால் ஏற்படுகிற அச்சுறுத்தலிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நாய்களோட உதவி நமக்கு தேவைப்பட்டது. அப்போது பிற உயிரினங்களும் இப்போ எதிர்காலத்தில் இருக்காது. பிற உயிரினங்கள்னால் நம்மை அச்சுறுத்துகிற பிற உயிரினங்கள் எதுவும் இந்த உலகத்தில் இருக்காது. அப்படி இருக்கும்போது நாய்களோட தேவை இருக்குல்ல, அந்த தேவை என்பது குறைகிறது. இப்போ மனுஷங்க வந்து கெட்டவங்களாக மாறிட்டாங்க, மனுஷங்க மிருகங்களாக மாறிட்டாங்க. திருடர்களாக, கொலைகாரர்களாக மாறும்போது இந்த வீட்டில் உள்ள பணத்தை பாதுகாக்கிறதுக்காக, பொருளை பாதுகாப்பதற்காக, வீட்டை பாதுகாப்பதற்காக இந்த நாய்களோட உதவி, மனுஷங்ககிட்டேருந்து இந்த வீடை பாதுகாக்கிற, பொருளை பாதுகாப்பதற்காக நாய்கள் வந்து நமக்கு தேவைப்பட்டது. இப்போ எதிர்காலத்தில் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அங்கே மனுஷங்களும் நல்லவங்களாக மாறிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ மனுஷங்கிட்டேருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நாய்களோட காவல் நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஆகுது. அது மாதிரி மனுஷங்க எதிர்காலத்தில் மாமிசமும் சாப்பிட மாட்டாங்க. அப்போ வேட்டையாடுவதற்கு கூட நாய்கள் என்பது மனுஷங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஆகும்போது, அப்போ மனுஷங்களுக்கு இந்த நாய்களோட உதவி எதனால் தேவைப்பட போகுது?
மனுஷங்களுக்கு நாய்களோட உதவி ஏன் தேவைப்பட போகுது அப்படிங்கும்போது கேள்விக்குறியாக தான் இருக்கும். நாய்கள் என்பது இப்போ இனிமேல் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரப்போகுது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதே மாதிரி நாய்கள் வந்து மாமிச உண்ணிகள். அதுக்கு மாமிசம் கொடுத்தா தான் அது நம்ம கூட இருக்கும். அல்லது தானியம் கொடுக்கணும். தானியத்தை உற்பத்தி பண்ணி சமைச்சு அதுக்கு போட்டால் தான், நீங்கள் நெல்லையோ அரிசியோ சும்மா போட்டால் அது திங்காது. உப்பு போட்டு சமைச்சு கொடுத்து அதில் குழம்பெல்லாம் ஊற்றினா தான் அது சாப்பிடும். அதில் மோர் தயிரெல்லாம் ஊற்றி பாலெல்லாம் ஊற்றி கொடுத்தா தான் அது சாப்பிடும். எல்லாம் முட்டை வச்சா தான் சாப்பிடும். மனுஷங்களே முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய்யெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் மாமிசம் தான், திரவ மாமிசம். பால்ங்கிறது திரவ மாமிசம். திரவ மாமிசமான பாலிலிருந்து கிடைக்கக்கூடியது தான் வெண்ணெய், நெய், தயிர், மோர் எல்லாமே. அதனால் அதையும் சாப்பிடக்கூடாது. கொள்கை தான் நமக்கு முக்கியம். அதனால் உணவுங்கிறது ஒரு கொள்கை, உணவு கொள்கைன்னு ஒன்று இருக்குது. அதை நீ கடைபிடிச்சா தான் மனுஷங்களாக நம்ம வாழ முடியும். அதெல்லாம் நீ நாய்களுக்காகலாம் நீ விட்டு கொடுக்க முடியாது. கடைசியில் நாய்களோட உதவியும் நமக்கு தேவையில்லாமல் போகுது. நாய்கள் எதுக்காக நம்ம கூட இருக்கணும்? அதுகளை நம்மளால் காப்பாற்ற முடியாத நிலைமை நமக்கு வரும். அவைகளுக்கு நாம் உணவு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை நமக்கு வரும். அப்போ வந்து நாய்கள் நமது மனித வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு விடும். அதன் பிறகு நாய்களுக்கு நம்மால் சாப்பாடு போட முடியாது. அவைகள் கேட்குற அந்த மாமிச உணவுகளை நம்மால் கொடுக்க முடியாது. ஏன்னா நாமளே மாமிசம் சாப்பிட மாட்டோம், பிற உயிரினங்களை நாமளே கொல்ல மாட்டோம். அப்படிங்கும்போது ஒரு முட்டையை கூட ஒரு நாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு முட்டையை வேக வச்சு கூட நாய்க்கு போட மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்குது. அந்த மாதிரி அறிவியல் பூர்வமான அணுகுமுறை நமது வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது. நாமெல்லாம் மென்மையானவர்கள். நாம் மென்மையாக வாழ வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது, நிர்பந்தம் இருக்குது. அதனால் பிற உயிரினங்களை கொன்று மனிதத்தன்மை இழந்து விட்டால் மனிதர்கள் வாழவே முடியாது. அதனால் மனிதத்தன்மையை நாம் பாதுகாக்க வேண்டும். மனித உயிர்களின் மென்மைத்தன்மையை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்போ அந்த பாதுகாத்தா தான் மனுஷங்களாக வாழ முடியும். நாய்களுக்காக நமது உணவு கொள்கையை நாம் விட்டு கொடுக்க முடியாது. பிற உயிரினங்களை நம்மால் கொல்ல முடியாது. நாய்களுக்கு தேவையான உணவை கொடுப்பதற்காக பிற உயிரினங்களை நாம் கொல்ல முடியாது. தானியங்களை நாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. வேக வச்சு அதுக்கு உப்பு போட்டு சமைச்சு கொடுத்தா தான் தானியத்தை அது கூட சாப்பிடும். பிற உயிரினங்களுக்கு எதிர்காலத்தில் நம்மால் உணவு கொடுக்க முடியாது. அதனால் நாய்கள் மனித வாழ்விலிருந்து விடை பெற்று சென்றுவிடும். கிட்டத்தட்ட லட்சம் வருஷத்துக்கு மேலே நாய்கள் மனித வாழ்க்கையோடு இணைந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் நாய்களோட அவசியம் மனுஷங்களுக்கு தேவையில்லை. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நாய்களால் நம்மளால் நாம் பாதுகாத்துக்க முடியாது. அப்படிங்கும்போது நாய்களுக்கு நாம் உணவு கொடுக்க முடியாது. அப்படிங்கும்போது நாய்களே அவைகளுக்கு தேவையான உணவை தேடிக்கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டால் அவை மனுஷங்க கூட இருக்காது. அவைகள் தன்னிச்சையாக அலைய ஆரம்பித்து விடும், தன்னிச்சையாக தெரிய ஆரம்பித்து விடும். மனுஷங்க கட்டுப்பாட்டில் அது இருக்காது. நாய்களுக்கு தேவையான உணவை வேட்டையாடி தின்பதற்காக நம்ம அது கூட போகக்கூடாது. அதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. உயிரை கொல்வதற்காக. ஏன்னா நாயை விட்டாக்கா அது என்ன பண்ணும்? குளத்தில் போய் மீனை பிடிச்சி சாப்பிடும். மீன் ஏதாவது பெரிய மீன் ஏதாவது மாட்டிச்சுன்னா அதை பிடிச்சி சாப்பிடும். அப்புறம் ஏதாவது எலியை பிடிச்சி சாப்பிடும், முயலை பிடிச்சி சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது அதுக்கு துணையாக நாய்களுக்கு உடந்தையாக நாம் இருந்து விடக்கூடாது. ஒரு உயிர்களை கொல்வதற்கு நாம் உடந்தையாக இருந்து விடக்கூடாது. தன்னிச்சையாக ஒரு நாய் வந்து ஒரு முயலை வேட்டையாடி சாப்பிட்டா அதுக்கு நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது. தன்னிச்சையாக ஒரு எலியை மீனை வேட்டையாடி சாப்பிட்டா, நாய் வந்து வேட்டையாடி சாப்பிட்டா அதுக்கும் நமக்கும் பொறுப்பு கிடையாது. ஆனால் அந்த நாய் கூட நாம் போகக்கூடாது. நம்ம கூட வர்ற நாய் வந்து, நம்ம கூட வந்துட்டு இருக்கிற நாய் வந்து ஒரு மீனையோ ஒரு எலியவோ ஒரு முயலவோ வேட்டையாடி சாப்பிட்டா அது வந்து அந்த செயலுக்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். நாய்கள் நம்முடன் வருகிற நாய்கள் வந்து ஒரு முயலை வேட்டையாடுதுன்னா அந்த முயலை வேட்டையாடுவதற்கு நாம் தான் காரணம். அப்படின்னு அந்த மாதிரி அப்போ நாய்கள் வந்து நம்ம கட்டுப்பாட்டிலும் இருக்காது. நாயை வந்து தன்னிச்சையாக அவைகளுக்கு தேவையான உணவை அவைகளே தேடிக்கிட்டோம் அப்படின்னு விட முடியாது. அப்படி விட்டுட்டோம்னா நாய்கள் மனுஷங்க கட்டுப்பாட்டில் இருக்காது, தன்னிச்சையாக வேட்டையாட ஆரம்பிச்சிடும். அப்போ மனுஷங்களே வேட்டையாட ஆரம்பிச்சிடும். அது நாய்கள் மிகப்பெரிய இடையூறாக அது மாறிவிடும். அதனால் எந்த வகையிலும் நாய்கள் வந்து இனிமேல் மனித வாழ்க்கையில் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. விடைபெற்று சென்றுவிடும். லட்சக்கணக்கான வருஷங்களாக 1,00,000 வருஷத்துக்கு மேலே இந்த நாய்கள் மனுஷங்களோட இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அவைகளுக்கு இனிமேல் வேலை இல்லை. அவைகள் வந்து இனிமேல் மனுஷங்க வாழ்க்கையில் இடம்பெறாது என்பது தான் உண்மை. என நான் உறுதியாக நம்புகிறேன். அவைகளுக்கு இனிமேல் வேலை இல்லை. பிற உயிரினங்கள், நம்ம அச்சுறுத்துகின்ற பிற உயிரினங்களை மனுஷங்க ஒன்று விடாமல் மொத்தமாக அழிச்சிருவாங்க. அதே மாதிரி மனுஷங்களும் நல்லவங்களாக மாறிடுவாங்க. அப்புறம் மனுஷங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. இந்த 3 காரணங்கள், மனுஷங்க இந்த நாய்களுக்கு தேவையான மாமிசத்தையும் அதுகளுக்கு உணவாக கொடுக்க முடியாது. நாய்கள் வந்து மாமிச உண்ணிகள். பால், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இதையெல்லாம் மனுஷங்களும் சாப்பிட மாட்டாங்க, நாய்களுக்கும் அதை கொடுக்க மாட்டாங்க.
இந்த 3 காரணங்கள் தான் நாய்கள் என்பது மனித வாழ்விலிருந்து விடுபட்டு செல்வதற்கு காரணம். அவைகள் அப்படின்னா எங்கே தன்னிச்சையாக வாழ்ந்துருமா அந்த உலகத்தில்? தன்னிச்சையெல்லாம் வாழ விட மாட்டாங்க. வாழ்ந்தால் அது மனுஷங்களுக்கு எதிராக மாறிடும். எப்படி பிற உயிரினங்களை மனுஷங்க கொன்னுடுவாங்களோ, சிங்கம் புலி சிறுத்தைகளை மனுஷங்க கொன்னுடுவாங்களோ, அதே மாதிரி இந்த நாய்களையும் மனுஷங்க விட்டு வைக்க மாட்டாங்க, கொன்னுடுவாங்க என்பது தான் உண்மை. மனுஷங்க எப்படி நல்லவங்களாக மென்மையானவர்களாக இருப்பாங்கன்னா, பிற உயிரினங்களை எப்படி கொல்லாமல் இருப்பாங்கன்னா, முதல்ல மனுஷங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற அனைத்து உயிரினங்களையும் கொன்றுவாங்க. கொன்னுட்டு அதுக்கப்புறம் இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. அது அந்த மாதிரி தான் மனுஷங்க வாழ போகிறாங்க.